அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் போல ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி ஸ்டேஷன் கொடுத்து அனுப்பிடுங்க. சம்பவம் நடந்தா அன்னைக்கு ராத்திரி நான் பெருங்கரா கோயில் கச்சேரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வழியில எனக்கு மூத்திரம் முட்டிக்கிச்சு. செய்யாத குற்றத்துக்கு ஊர்க்காரங்க கிட்ட அடியும் வாங்கிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அந்த மந்திரி தான் சார். மந்திரியா ரோட்ல போய் குழினோன்னாரே 3 நாளைக்கு நீ கோர்ட்டை சுத்தம் பண்ணணும். கடிச்சது நாயா புலியா? என் மல்ல வீட்டுல செவர் ஏறி குதிச்சிருக்கான். என்னெல்லாம் போச்சு? ஒரு சூட்கேஸ்ல நிறைய ஃபைல்களும் 1,00,000 ரூபாவும். அப்புறம் என்னோட கவிதை புத்தகம். ஷட் அப். அந்த வண்டிக்கு நேர் முன்னாடி பாவம் சார் அவன் சைக்கிள்ல போய் குழியில விழுந்தான். அது எவ்வளவு பெரிய ரோடு தெரியுங்களா? அதெல்லாம் விட்டுட்டு அந்த குழிக்குள்ள போய் ஏன் விழுந்தான்னு தான் எனக்கும் தெரியல. ரோட்ல குண்டு குழியை பார்த்து நடக்கிறது மந்திரியோட வேலை இல்ல. மந்திரிக்கு எதிராக கேஸ் எடுக்கணும்னா மந்திரி சபை அனுமதி கொடுக்கணும். என் மேல கேஸ் பண்ணும்போது திட்டு பசங்க எல்லார்கிட்டயும் பர்மிஷன் வாங்குனீங்களா? கேஸ் சிறுசா இருந்தாலும் பப்ளிசிட்டி பெருசா இருக்கு. ரேமன் சார தூக்கிட்டு கிடைக்கிற மந்திரி பதவி எனக்கு வேண்டாம்ப்பா. இடத்த அடைச்சு வைக்கிறதுக்கு அந்த கூட்டம் இங்க போட்டிருக்கு. அரெஸ்ட் பண்ணி ஆஜராக்குங்க அவரை. பிரேமனுக்கு இல்லாத டென்ஷனும் பயமும் இங்க மத்தவங்களுக்கோ மீடியாவுக்கோ வேண்டாம், விட்டுருவோம். சாரி, நீங்க ஆரம்பிங்க. ஃப்ளோ போயிடுச்சு, நான் நிறுத்திக்கிறேன். தட்ஸ் ஆல். 4 பரோட்டாவும் பீஃப் தீர்ந்ததுனால வாத்துக்கறி சாப்பிட்டுட்டு கிரேப் ஜூஸுக்கு காசு இல்லாதனால பிளாக் டீ குடிச்சிட்டு கடனும் வச்சுட்டு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். பொண்ணு கேஸ் வேற இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு கேஸா சார்? சார் இதெல்லாம் ஒரு கேஸானு கேட்குறாரு சார். நீ சொல்ல ஆரம்பி. சொல்ல முடியாது சார், விரதத்துல இருக்கேன்ல. என்ன மாதிரி ஏழப்பட்டவன் பணக்காரனால பாதிக்கப்பட்டான்னா சப்போர்ட் பண்றேன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே ஒண்ணு சொல்லும். நீ போய் கேஸ் கொடுன்னு. கொடுக்கறதுக்கு தைரியம் இல்ல சார்.